தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நேத்திக்கு இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ரொம்ப பேசு பொருளாக இருக்கு. அதுக்கு முன்னாடி நேத்தி தமிழகத்தை பொறுத்தவரை தாவேக்கால முக்கியமான ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்து இணைஞ்சிருந்தாங்க. அதுல நம்ம ஏற்கனவே அதிமுகவுக்கு தான் போய் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே பெரிதும் யூகிக்கப்பட்ட நிலையில ஆதவ அர்ஜுன் அதுல வந்து இணைஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகல இணைய பொறுப்பாளரா அதுல முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. புதிய திருப்பங்கள் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாமா தாவேக்கா? இல்லை, தாவேக்கா ஆதவ அர்ஜுனை பொறுத்த மட்டும் அவர் ஏற்கனவே விசிகா இருந்த போதே வந்து தாவேக்காவுக்கு ஒரு துண்டு போட்டு வச்சிருந்தாரு. அந்த துண்டு போட்டு வச்சிருந்தாரு. இல்லாட்டி அவர் விஜய் வந்து அம்பேத்கர் கூப்பிடுவார். விஜயும் அவரோட நோக்கம் என்னன்னா வந்து திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை கைட்டு எடுத்து போயிட்டு தாவேக்காவோட சேர்த்து விடுறதான் அவருடைய நோக்கம். அந்த அஜெண்டா தான் வந்து ஒர்க் பண்ணார். அதை திருமாவளவன் புரிஞ்சுட்டார். ஆக்சுவலா புரிஞ்சுட்டு தான் அவர் வந்து வெளியில் அமைச்சார். ஆக்சுவலா அது அங்கே போயிட்டார். இப்போ அங்கே போயிட்டு சேர்ந்திருக்காரு அபிஷியலா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சியில சேர்ந்தாருன்றத விட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா, ஒரு யூக வகுப்பாளரா அவர் சேர்ந்திருக்காருன்னு நான் பாக்குறேன். அந்த அறிக்கையிலையும் விஜயும் சொல்லியிருக்காரு இல்லையா, ஜான ஆரோக்கியசாமியுடன் இணைந்து இவரும் செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஒரு உரையில் இரண்டு கத்திகள், ஒரு உரையில் இரு கத்திகள் இல்ல, ஒரு உரையில் 3 கத்திகள். குஷி ஆனந்தையும் சேர்த்து ஏற்கனவே குஷி ஆனந்தும் ஜான ஆரோக்கியசாமியும் சேர்ந்து பலவிதமான குழப்பங்களுக்கு அங்க உள்ளாக்கி இருக்காங்க விஜய. அங்க வந்து புதுசா சேர்றவங்களை தடுக்கிறது, நிர்வாகிகள் போடுறதுல குழப்பம், பல விஷயங்கள் இருக்கு. இந்த கட்சிக்காரங்க சொல்றதுல நம்ம நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ இவரும் சேர்ந்திருக்காரு. ஆதவ அர்ஜுனாக்கு என்னன்னா அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கு. ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து தான் வந்து எம்பி ஆனும் எம்எல்ஏ ஆனும் நினைக்கிறாரு. திமுக இருந்தாரு, அங்க பார்த்தாரு முடியல, அங்க உடனே விசிகால சேர்ந்தாரு. அவர் திமுக மேல ஒரு கோபம். ஸோ திமுகல இருந்து விசிகாவை பிடிங்கிற பாருங்க அங்க வந்து உட்காந்தாரு. அங்க வந்து உட்காந்து ஏதோ நான் தான் எல்லாம் பண்றேன் அது இதுன்னு சோசியல் மீடியா இருந்தாரு. விசிகா இவ்வளவு கம்மியா விசிகா இருக்கு, 30 வருஷமா விசிகா இருக்கு. அது இப்பதான் வளர்ந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியா மாறி இருக்கு. அதுல உங்க ரோல் என்ன, 1 வருஷம் தான் ஆச்சு நீங்க வந்து. அது திமுக கூட்டணியில 3 தேர்தலா வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற கூட்டணி. நீங்க அதுல இந்த பிரிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நான் தான் வந்து அந்த டிஜிட்டல் வைஸ்ல விசிகாவை நான் தான் கட்டமைச்சேன். மதுவிலக்கு மாநாடு இது எல்லாமே அதுக்கு எல்லாமே நிறைய சில ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் போட்டு இது எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு பண்ணது நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு தேர்தல் விவகார பிரசாந்த் கிஷோரே நான் தான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு விகடனுடைய அந்த புத்தகம் வெளியிட்டு விடால அவரை பத்தின ஒரு சின்ன ஏவி வெளியிட்டு இருந்தாங்க. அதை நீங்க பாத்திருப்பீங்க. அதனால சொல்றேன், இவர் பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வந்தாரு. அதெல்லாம் வந்து இவர் தான் சொல்லிக்கணும், திமுக சொல்லுது இல்ல. இவர் வந்து மார்டினோட மருமகனா இருக்கலாம். மார்டின் வந்து திமுக ஃபண்ட்ஸ் கூட கொடுத்துருக்கலாம் 500 கோடி. ஆனா இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஏன் எம்பி போஸ்ட் கொடுக்கல? இவரோட கோரிக்கைகளை ஏன் திமுக நிறைவேற்றல? என்ன காரணம் சொல்லுங்க? இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குல்ல ஆதவ அர்ஜுனாக்கு. திமுக இவரை உதாசீனப்படுத்தினாங்க. அது காரணம் என்ன? ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. இவ்வளவு இன்ஃபுளுன்சியலா இருக்கிற உங்களுக்கு எம்பி சீட், நீங்க கேட்ட எம்பி சீட் அவங்க கொடுக்கல அப்படின்றது உண்மைதானே? அப்ப நீங்க அங்கிருந்து பிடிக்காத நீங்க என்ன பண்ணீங்க, இங்க வந்தீங்க. எம்பி சீட்டு தான் அவருக்கு பிரச்சனை. எம்பியோ முன்னையோ ஏதோ ஒரு சீட் வேணும், அதெல்லாம் வந்தாரு. இப்ப அவருக்கு பிடிக்கலன்னா அங்கேருந்து இங்க வந்தாரு. சரி, நான் கேட்கிறேன், 19 தேர்தலில் இருந்தாரா? விசிகாவும் திமுக கூட்டணி போது இருந்தாரா? 21 தேர்தலில் வந்தார், இல்லைன்னு சொல்ல வரல. அதுல இவர் தான் காரணமா? இவர் எல்லாத்துக்கும் விசிகா திமுக தான் இருக்க போகுது. சரி, இவர்கள் டேட்டால ப்ரிப்பேர் பண்ணுறது இவர் மட்டும் தான் உலகத்தில் அதாரிட்டியா வேறன்னு தெரியாதா? இவர் ஏதோ எதிர்பார்த்து வராரு சார். அவர் ஏதோ ஒரு அஜெண்டால ஒர்க் பண்றாரு. அது திருமாவளவனே சொன்னார்ல, அவர் ஏதோ ஒரு அஜெண்டால இங்க வந்தாரு அவர் அப்படின்ட்டு அவர் சொன்னார்ல. இல்ல, பிரச்சனைகள் முடிந்த போது ஆதவ அர்ஜுனாவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனைகள் முடிந்த போது ஏதோ ஒரு அஜெண்டால அவர் வந்தாரு, நாங்க அவர் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதுக்கு அவரே வெளியில போயிட்டார். அங்க இருக்கும்போதே வந்து திருமாவளவனையும் விஜயையும் சந்திக்க வச்சு ஒரு இது பண்ண பார்த்தார், ஒரு புத்தக வெளியீட்டு. அது திருமாவளவன் வந்து அது தவறான சிக்னலை கொடுக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டார். கடைசியில் விஜய் வச்சு நடத்தினார். உண்மையான கட்சி தோணுன்னா என்ன பண்ணியிருப்பான்? நம்ம கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் வரல, தலைவர் வரலன்னு ஃபங்க்ஷன் நடத்திருக்க மாட்டான். அவனால உண்மையான தொண்டனா இருக்க முடியும். நீ அவர் வராட்டியும் பரவாயில்ல நடத்தினா நீ யார்? அப்போ ஹூ ஆர் யூ? பட் திருமாவுக்கு அழுத்தம் வந்து திமுக கொடுத்தாங்க அப்படிங்கறத அவரும் சொல்றாரு, விஜயுமே சொன்னாரு. அந்த மீட்டிங்ல சொல்லியிருப்பாங்க, திரும்ப இங்க வரவில்லை, ஆனா அவரோட மனசு இங்க எல்லாம் நம்மளை சுத்தி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மாசான ஒரு ஸ்பீச் கொடுத்து. எதுக்கு சார் திமுக அழுத்தம் தரணும்? திமுக வந்து அந்த கூட்டணியிலே பெரிய கட்சியா இருக்கு. அதனால பெருமிட்டார கட்சி திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் வச்சு பெருமிட்டாரு. நான் சொல்றேன், ஏதோ விசிகாவுனாலதான் திமுக வின் பண்ணிக்குன்னு சொல்றேன். திமுகவுலதான் விசிகா ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமிட்டாரு.
பட் சில மனக்கசப்புகள் இருக்கலாம். அது இருக்கும் சார், அது எல்லாருக்கும் இருக்கு. அவங்களே திரும்ப கூட நேற்று முன்தினம் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சிபிஎம்க்கு இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, எல்லாருக்கும் மனக்கசப்பு இருக்கும் சார். பட் அல்டிமேட்டா ஓவராலா தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்டணி பெஸ்ட் நினைக்கிறாங்க. எதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? எதுக்கு ஏதாவது ஒரு வயபிளா ஒரு கூட்டணி இருக்கா? எதுக்கு வயபிளா ஒரு கூட்டணி இருக்கா? இருந்ததுன்னா நீங்க ஆல்டர்னேட் பண்ணலாம். இப்போ நேற்று வந்து ஆதரவு போய் திரும்பவும் சந்திச்சிருக்காரு, எல்லாரும் உடனே அதை சந்தேகப்படுறாங்க. நான் அதை பத்தி கேட்க அடுத்து அதை பத்தி தான் சந்தேகப்படுறாங்க. பட் உண்மையிலே சந்தேகப்படதான் செய்வாங்க. ஆனா திருமாவை பொறுத்த மட்டும் எனக்கு திமுகவுக்கு வந்து ஒரு அழுத்தம் தர்றாரு, அவர் இந்த கூட்டணியில கண்டினியூ பண்ணுவாரு, இருந்தாலும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. ஆட்சியில பங்கோ இல்ல அதிகமான இடங்களோ எனக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கு காமிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு. பட் திரும்ப வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியா நினைக்கிறேன். இந்த மாதிரி அசிங்கமான ஒரு விளையாட்டுல அவர் இறங்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படி இறங்கினாங்கன்னா அது ஒரு பின்னடைவா போகும். அப்படி இறங்கி பண்ணாருன்னா, ஏன்னா எதிர்க்க வந்து சரியான கட்சிகள் கிடையாது. இல்ல இதுக்கு முன்னாடி திமுக விட்டு விலகி அடுத்த வேற ஒரு இதுல கூட்டணி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? விஜயகாந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய எல்லாமே தோல்வியா தான் முடிஞ்சிருக்கு அவருக்கு. ஆக்சுவலா வந்து இதுதான் 3 தடவை வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு. 19, 21, 24 வெற்றியை பார்த்து கட்சி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. சோ வெற்றிகரமான ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நீங்க எதிர்க்க வயபிளான ஒரு கூட்டணி இல்லாத போது நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை வந்து நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்ப கொடுக்கலாம்னா நீங்க தேர்தலும் போது உங்களுக்கு இடங்கள் கேட்கறது, தொகுதிகள் கேட்கறது, அப்ப நீங்க பண்ணலாம். அப்ப நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க ஒரு இப்பவே நீங்க வந்து இல்ல பாரு எனக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கு, எனக்கு தாவேக்கா இருக்கு, எனக்கு ஆல்டர்னேட் இருக்கு, தாவேக்கா இருக்கு, நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில வாதோட கூட நீங்க பாக்குறீங்க, அது சந்தேகத்தை உருவாக்கும். ஆனா நான் வந்து பர்சனலா நம்ம திரும்ப வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அதாவது ஒரு கூட்டணி தலைமை தாங்கிற கட்சியை வந்து பயமுறுத்துற அளவுக்கு பிரஷர் கொடுக்குற அளவுக்கு நடந்துப்பாரு, தனக்கு வேண்டியதை கேட்பாரே தவிர இந்த மாதிரி இன்டைரக்டா பிரஷர் கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்த நான் நம்பல. ஆக்சுவலா பட் அரசியல் சதுரங்கத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு நான் சொல்ல. ஏன்னா சார் இதுக்கு முன்னாடி ஆதவ குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதவ அவர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வெளியிட்டப்போ திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. முக்கியமா சொல்ல போனா ராசா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, விசிகால பாஜக சித்தாந்தத்தை இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கப்போ இப்ப அவரு தாவேகா பார்ட்டியில ஒரு முக்கியமான பொறுப்பை அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஜான ஆரோக்கியசாமி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் செக்டார் மாதிரியான ஒரு பொறுப்புன்னு வச்சுக்குவோம். இப்ப அவர் திருமாவை போய் பாக்குறாங்கிறப்போ இது திமுகவும் நார்மலா வெளில பார்க்கக்கூடிய சக தொண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அரசியலுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு கட்டசிக்காரு ஒரு வாய்ப்பு வாங்க வந்தான்னு சொல்றாரு. அரசியல் பண்பு நாகரிகம் சார்ந்தது, இது வந்து தேவை தமிழ்நாட்டுக்கு. அரசியலுக்கு இது அரசியல் கணக்குகள் எதுவும் கிடையாது திரும்ப சொல்றாரு. நம்ம அதை அப்படியே எடுத்துப்போம். ஆனா என்ன சொல்றேன்னா அதையும் மீறி திரும்ப இதுல ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், இதனால அவருக்கு தான் நஷ்டம், திருமாவுக்கு தான் நஷ்டம். நான் சொல்றேன் இதனால அவர் விளையாட மாட்டார். அவருடைய கடந்த கால அரசியல்ல வந்து அவருக்கு சில ஏமாற்றங்களா இருந்தது. ஆனால் தொடர்ந்து தோல்வியை பார்த்தவர் 19 வெற்றியை பார்க்கிறார். கட்சி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. இல்ல நான் வந்து திமுகவுக்கு இப்படி எல்லாம் விளையாட்டு கொடுப்பேன், திமுக 75 வருஷ கால கட்சி, அது வந்து ஆளுங்கட்சி, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களால தான் அவங்க வின் பண்றாங்க, நாங்க ஒரு அழுத்தம் கொடுப்போம்னு திரும்ப வந்து ஒரு இன்டைரக்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காரு வச்சுக்கோங்களேன். அது அவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க. பட் ஒரு கட்சி என்னைக்குமே ஒரே கட்சியோட ஜாயின் வச்சுக்கிட்டு அது ரொம்ப நாள் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், நம்மளோட கட்சி இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஏன்னா சமீபத்திய தேர்தலில் கூட அவங்க கொஞ்சம் சீட்டு பிரச்சனைகளை கொஞ்சம் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. எல்லா கட்சியுமே இருக்கும் அந்த விஷயம். நம்ம சொல்ல முடியாது. இந்த சந்திப்பை வச்சு நம்ம உறுதி போது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நிலவுதுன்னு பொறுத்து தான் சொல்லணும். இன்னும் 12 மாசம் இருக்கு. நான் வந்து இப்ப இருக்கிற நிலைமை வச்சு சொல்றேன், திரும்ப இந்த கூட்டணி விட்டு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவர் ஏதாவது அழுத்தம் கொடுக்குற மாதிரி நினைச்சு சில காரியங்கள் பண்ணாருன்னா அது அவருக்கு தான் வந்து ஒரு பின்னடைவா போகும்னு சொல்றேன். அவர் வந்து தேர்தல் சமயத்துல வந்து சீட்டு கேட்கறதோ இல்ல வேற ஒரு கூட்டணிக்கு மாறதோ நான் வந்து ரூல் அவுட் பண்ணல. அது அந்த சமயத்துல என்ன சிச்சுவேஷன் பண்ணல, சப்ஸ்டிட்யூட்டா இவங்களே வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக கூட ஆதரவு பார்த்திருக்கலாம் இல்லையா? எப்படி சார் அரசியல்வாதி நீங்க சொல்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுக கூட்டணி விட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன் இல்ல. அதையும் மீறி இல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு ஸ்டாலினுக்கு. நீங்க வந்து நான் சொல்ற எனக்கு என்னோட விருப்பத்துக்கு ஏற்றபடி எனக்கு எதுவும் நடக்கலைன்னா எனக்கு இன்னொரு ஆல்டர்னேட் அங்க இருக்கு, தாவேக்கா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு வச்சுக்கோங்களேன். சொல்ற மாதிரியான விஷயங்களை பண்றாரு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து. எதிர்க்க வந்து விஜயோட இது என்ன சார், விஜயோட செல்வாக்கு என்ன எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. அது ப்ரூவ் பண்ணிருக்காரா?
இல்ல. ஆனா பட் அவரோட ஃபேஸ் ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஃபேஸ் தான் பிராண்டு. களத்துல வந்தா என்னன்னு தெரியும். அவர் வந்து இன்னொரு நடிகராக தான் இருக்காரு. முழு அரசியல்வாதியா மாறல. கடம்பூர்ல களப்பயணத்தை ஆரம்பிச்சாரு. அடுத்த பையன் வந்து எங்க போறாரு தெரியல. அதுக்குள்ள நிர்வாகிகள் போனதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து அடுத்தது அவர் எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுத்து அவருடைய செல்வாக்கு உயர்மே தவிர, ஒரு அரசியல்வாதியா செல்வாக்கு உயர்மே தவிர, அவர் நடிகர்ன்றதுனாலே அவர் போட்டுருவாங்கன்னு நினைச்சாலும் அதை ஏமாந்துருவாரு. ஸோ இப்போ என்னன்னா அதுக்கு அடுத்து வந்து சிடிஆர் நிர்மல்குமாரை வந்து இதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஊடக மற்ற முக்கியமான பொறுப்புமே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர் பாஜக இருந்தாங்க, பாஜக இருந்து அதிமுகவுக்கு வந்தாங்க, இப்போ தாவேகாவுக்கு போயிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் தெரியல. இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் தான். கூட இதுல எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஊகிக்க முடியுது. அதாவது அவருக்கு அந்த கட்சியில வந்து அவருக்கு சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத இருந்திருக்கலாம். ஒருவேளை அவரை சரியா பயன்படுத்தாத கூட இருந்திருக்கலாம். அதனால அவர் போயிருக்கலாம். தாவேகா வந்து இளைஞர்கள் அதிகமா இருக்கிற கட்சி, அங்க போனா எதிர்காலம் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு வச்சு கூட அவர் போயிருக்கலாம். தாவேகா எப்படி எதிர்காலத்தில் இருக்க போகுதுன்னு தெரியாது. எல்லாம் நம்பிக்கை தான் சார். அடுத்த கட்சியில போனா நமக்கு வாய்ப்புகள் பெருகும்னு ஒரு நம்பிக்கையில தானே போறாங்க எல்லாருமே. அதனால அவங்க போயிருக்கலாம் அவரு. பட் எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, அவர் ஏற்கனவே பிஜேபியில தான் வந்தார். இப்ப அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை அதான் நான் கேட்கிறேன். ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி, ஏன்னா எடப்பாடி அவர்கள் எப்போதுமே வந்து டைரக்டா மோடி அட்டாக் பண்ணல, டைரக்டா அமித்ஷாவை அட்டாக் பண்ணவே மாட்டார் சார். எந்த காலத்திலையும் பண்ண மாட்டார். மோடியும் அமித்ஷாவையும் பார்த்தாலே அவர் வந்து பேரை கேட்டாலே அதிர்துன்ற மாதிரி அவர் வந்து ஒதுக்கிடுவார், உரம் கட்டிடுவார். அவங்க ரெண்டு பேரையும் விமர்சிக்கவே மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவர் ரெண்டு பேரை அவர் விமர்சிச்சார்னா அது பெரிய அதிசயம். உலகத்துல ஒரு 10வது 12வது அதிசயமா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோடியையும் அமித்ஷாவையும் நேரடியாக எடப்பாடி அவர்கள் விமர்சித்தார் என்றால் அது உலகின் 10வது 12வது அதிசயமா மாறும். அது இந்த காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே. சோ அதனால இந்த பாஜகவும் அதிமுகவும் ஒருவேளை கூட்டணி வைக்கிறது ஒருவேளை அவங்க ஃபைனலைஸ் ஆயிடுச்சு சார். அது யதார்த்தமான உண்மை. அது ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஓட் பேங்க்ல வந்து ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு கூட்டணி வந்தா பெட்டரா இருக்கும்னு நிர்மலா சீதாராமன்ல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அது அண்ணாமலை இருக்காரா போறாங்கிறது அது இன்னொரு கிளை கதை. அது ஆக்சுவலா அவர் இருக்காரோ போறாரோ அது தெரியாது. பாஜக மேலிடத்துக்கு இப்போ வரப்போற எலெக்ஷன் அவங்க ஆனா அனைத்து அதிமுக வந்து தாவேகாவோட போயிட்டு அப்புறம் பாஜக எங்க போகும்? பாஜக எங்க போகும்? அப்ப தாவேகாவோட போயிட்டு அங்க விசிக்கு அங்க இருந்து வச்சுக்கோங்க, அங்க பாமக அங்க போக முடியாது. விசிக்கு அங்க இருக்கும்போது பாமக, தாவேகா, அதிமுக விசிகா போக முடியாது. சரி, பாமக போக முடியாது. பாமக பாஜகவோட இருக்கும். தேமுதிகவும் இங்க வந்துருவாங்க எங்க தாவேகாவோட. அப்ப பாஜக அனாரியா விடப்படும். இதே இந்த பார்லிமெண்ட் தேர்தல் எப்படி பாஜக பாமக வந்து அது மாதிரி இருக்கும். அதே வெற்றி பெறுவது, அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த நிலைமைக்கு இவங்க போவாங்களா? பாஜக விடுவாங்களா ஏடிஎம்கேவை? எப்படியாவது இழுத்து பிடிச்சி நம்ம 21 சீட் வாங்கினோம். இந்த வாட்டி திரையெல்லாம் சேர்த்து நம்ம திமுகவுக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் இருக்கு. பேசி மக்கள்கிட்ட ஓரளவு கேன்டீன் குடிசியை கேஷ் பண்ணலாம். நம்ம விஜயும் சீமானையும் ஓர கட்டிடலாம் இதன் மூலமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். திமுகவுக்கு ஒரு டப் கொடுக்குற கூட்டணியை நம்ம மாற முடியும் அப்படின்னு பாஜக கன்வின்ஸ் பண்ணலாம். அது இந்த கன்வின்ஸ் பண்ற வேலை தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார். நாகேந்திரன், தமிழிசை தங்கபாலன், தமிழிசை சௌந்தரராஜன், அப்புறம் வந்து வானதி சீனிவாசன், அப்புறம் வந்து பொருளாதார சீனிவாசன், எஸ் ராஜா, எல்லாருமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் பண்ண. குருமூர்த்தி, குருமூர்த்தி எல்லாத்துக்கும் ஒர்க் பண்றாங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுலயும் வந்து வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், இல்லாட்டி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சிபிஐ நடத்துறா ஊற போட்டுருவானா? குட்கா வழக்கு சிபிஐ நடத்துறா ஊற போட்டுருவானா? எல்லாம் ஊற போட்டு வச்சிருக்காங்கல்ல. ஒண்ணுமே எடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல மத்திய அரசு. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? நடுவில் வந்து ஒரு ரைடு விட்டு பயமுறுத்துறாங்க எடப்பாடிய. அதுவும் நடக்குது சைடு பை சைடு. எது வேணா நாங்க பண்ணுவோம்ன்றாங்க. ஏன்னா அவங்க அனாதையா போயிட போறாங்க, பாஜக அனாதையா போயிட போறது அவங்களுக்கு பயமா இருக்கு. அதனால ஏடிஎம்கே வித்து பிடிக்கிறாங்க. ஏடிஎம்கே நினைக்கிறாங்க விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு, என்ன இருக்கு, எதுக்குன்னு தெரியாது. நம்ம அவன்கிட்ட போய் மாட்டேங்கிறோம் 50 சீட் 60 சீட் கேட்டு கடைசியில் அவங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் தோத்தா என்ன பண்றது? அவன் டெப்டி சீஃப் மினிஸ்டரோ ஏதோ கேட்கறான் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னாங்க அவர் சீஃப் மினிஸ்டரே கேட்கறாங்க. நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்றாங்க. அது இவரு பழனிசாமி அவருக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் விட்டு கொடுத்து பிரச்சாரம் பண்ணுவாரா? அவர் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 50 சீட் 60 சீட் கேட்டா இவங்க எங்க போவார்? அப்புறம் அது அப்புறம் கூட்டணி ஆட்சியில தான் போய் முடியும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அதிமுக ஒத்துக்குதா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அதிமுக. அப்போ அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் சேரத்துக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? அதே மாதிரி சீமானும் சேர முடியாது. சீமானும் பிஜேபி எதிர்க்கிறார், சீமான் அதிமுக எதிர்க்கிறார், ரெண்டுத்தையும் எதிர்க்கிறாரு. அவர் எப்படி தேர்வாரு? சேர்ந்து அவங்களுக்கு கெட்டு போயிடுவார், கெட்ட பேர் வரும்.
லைபிலிட்டி வரும், அவங்களுக்கு லைபிலிட்டி. இப்படி இந்த மாதிரி சோ அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு நேச்சுரலா செட்டில் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மய்யம் கட்சியில இருந்து விலகினவங்க நிறைய பேர் எல்லாம் பார்த்தா திமுகல போய் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நீதி மய்யம் திமுகவோட கூட்டணி வச்சாங்க. அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிமுக இருக்கக்கூடிய சிடிஆர் வந்து இவங்க கூட சிடிஆர் விஷயம் சொல்ல வந்தேன். சிடிஆர் வந்து இப்ப போயிருக்காரு, ப்ராபபிலி அவர் அதிமுக நடக்கிற மூவ்மெண்ட் இருக்குல்ல, பாஜகவோட பேச்சுவார்த்தைகள், அதெல்லாம் நான் கிளியரா தெரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அண்ணாமலை கிழமையா எதிர்த்து வெளில வந்தாரு அந்த பாஜக இருந்து. எதுக்கு இவங்க போய் பாஜக சேர்ந்தா நம்ம எதுக்கு அங்க இருக்கணும், நம்ம போய் தாவேக்கால சேர்ந்துக்கலாம். தாவேக்கா பாஜக சேர்ந்தாரு எதுக்குமே, அதனால கவனிக்கிறேன் அவர் அங்க போயிட்டார். ப்ராபபிலி நிர்மல்குமாருக்கு இந்த விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சிருக்கலாம். பல்வேறு மட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பேச்சுவார்த்தை நடக்குது, அது தெரிஞ்சிருக்கலாம். எதுக்கு இவங்க கூட நம்ம இருக்கணும், கடைசி நேரத்தில் பாஜக சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு எதுக்கு சங்கடம் அப்படின்னு தாவேக்காவுக்கு போயிருக்கலாம் என்பது என் கருத்து. ஆக்சுவலா இது ஒரு ஏன்னா சிடிஆர் அவர் மீது முக்கியமா வைக்கக்கூடிய அவர் மேல ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியில அவர் போட்ட சில பதிவுகள் அது வந்து கடுமையான விமர்சனத்தை உள்வச்சுது. சில பொய்யான சில தகவல்கள், வராத சிலதை வந்து ஷேர் ஆகக்கூடிய ஒரு தகவல் எடுத்து இது நடந்துச்சு அப்படின்லாம் போட்டிருக்காருன்றப்ப அவருக்கு அங்க ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க. இது கட்சிக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குமா? எஸ், அவர் பாஜகவுக்கு சப்போர்ட்டிவா அந்த விஷயத்த அதை பண்ணிருக்கலாம். பட் அதிமுகவுக்கு அந்த விஷயத்த அவர் பண்ணும்போது அவர் மாட்டிக்கிறாரு. சோ அவர் தான் இப்ப அங்க போறப்போ அது ரொம்ப சிக்கலை கொடுக்குமா தாவேகாவுக்கு? தாவேகாவுக்கு பல விஷயம் சிக்கலை கொடுக்குங்க. முதல்ல வந்து விஜய் வந்து இந்த மும்மூர்த்திகளை நம்பி கட்சி எப்படி நடத்த போறாரு அதுவே பெரிய சிக்கலை கொடுக்கும். மும்மூர்த்திகள் தேர்தல் வியூகங்கள்ல வந்து ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, விஜய் பயமுறுத்தும் மும்மூர்த்திகள் அவங்க தான். இப்போ விஜய் இந்த மும்மூர்த்தி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஏன்னா மும்மூர்த்திகளும் ஒவ்வொரு திசையில விஜய் எடுத்துட்டு போனாங்கன்னா என்ன பண்றது? நீ இப்படி வா, நீ அப்படி வா, நீ இப்படி போனா விஜய் அவங்க ஹேண்டில் பண்ண போறாரா இல்ல இவங்க விஜய் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னா பாயிண்டிங்க. ஏற்கனவே விஜய்க்கு நிர்வாகிகளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத இருக்கு. நடுவில் குஷியா இருந்து ஞான சமயம் ஏதோ அவங்களை பத்தி நிறைய குறைகள்லாம் சொல்றாங்க, பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க. அப்ப விஜய் என்ன பண்ண போறாரு? விஜய் வந்து இந்த 3 பேரை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? இந்த 3 பேரை ஹேண்டில் பண்ணி எப்படி கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாரு? எப்படி வந்து 120 மாவட்டத்துக்கு நிர்வாகிகளை போட போறாரு? எப்படி வந்து 68,000 பூத் கமிட்டியை போட போறாரு? எப்படி வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அமைச்சு மக்களோட நெருங்கி போறாரு? எப்படி மக்கள் பிரச்சனைகள் எடுத்து அடுத்த 10 மாசத்துல போராட போறாரு? இதெல்லாம் இருக்கு. எப்படி கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு? இல்ல இன்னும் நடிகராகவே தான் இருக்கேன், தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி வந்தா போறோம், நான் வந்து கையை காமிச்சேன் ஓட்டு போட்டுவாங்கன்னு நினைப்பாரா? இல்ல ஆனா இந்த களத்துல வந்தீங்களா சார், உங்களுக்கு எப்படி நம்புவோம் களத்துல வரலாம்? இப்போ ஜான ஆரோக்கியசாமி அவங்க எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பாமகவுக்கு வந்து முன்னாடி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த இதுக்கு அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதுல. பட் அது ஃபெயிலியர். பட் அந்த ஒரு அவர் சொன்ன அந்த வாசகம் வந்து பாமகல போய் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு இல்லையா? சேர்ந்துச்சு, பட் சக்சஸ் ஆகல. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட். ஓகே, பட் ஆபரேஷன் மட்டும் சக்சஸ் ஆனதுனால பேஷண்ட் இறந்து போயிட்டாரு. என்ன பண்றது? அன்புமணி ஒரு சீட் கூட வாங்கலையே சார். ஓகே, பட் அவர் அன்புமணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு என்ன பிரயோஜனம்? சேர்த்ததுனால என்ன ஆச்சு? ஒன்னும் ஆலையே. வாட் இஸ் தி கன்ஸ்ட்ரக்டிவ் ரிசல்ட் ஆக்சுவலி? அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க ஐடிவிங்க இருந்தப்போ அண்ணாமலையோட பேசு பொருள் ரொம்ப அதிகமா போய் சேர்ந்துச்சு. அது பாசிட்டிவா நெகட்டிவாவோ இருக்கட்டும். இப்போ இப்படி இருக்கிறப்ப இப்ப ஆதவ் அர்ஜுன் அவர் வந்த பிறகு விசிகாவோட ஐடிவிங் கொஞ்சம் ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க எல்லாருமே என்னன்னா இன்னைக்கு இளைஞர்களோட மத்தியில அந்த இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஈஸியா கொண்டு போய் டச் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவருக்கு இது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்கும். அவரோட ஒரு வளரக்கூடிய ஒரு கட்சின்னு இப்ப அதான் ஒரு பேபி. அது அந்த கட்சிக்கு அவர் உபயோகமே இல்லாத இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லல. ஓகே, அந்த கட்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பார். ஆனா அதை அவர் எப்படி பயன்படுத்துறாரு விஜய் பொறுத்து இருக்கு. அவர் இஷ்டத்துக்கு விட்டு விடுறாரா இல்ல இவர் வந்து அவங்களை ரெகுலேட் பண்றாரான்னு தான் பாயிண்ட். அவங்க இஷ்டத்துக்கு விட்டீங்க வச்சுக்கோங்க, அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க சொல்லணும். விஜய் ஒவ்வொருத்தர் இஷ்டத்துக்கு இழுத்தாங்க என்ன பண்ணுது? ஒரு கை ஒருத்தர் இழுத்தா, இன்னொரு கை இன்னொரு இழுத்தா, காலை பிடிச்சி ஒருத்தர் இழுத்தாரு, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாரு. சோ விஜய் தான் இந்த மும்மூர்த்தியை ஹேண்டில் பண்ணணும். விஜய் மும்மூர்த்திக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா பிரிச்சு கொடுத்து ஒருத்தருடைய வேலையில ஒருத்தர் தலையிடாம, ஒருத்தர் வந்து யாருமே வந்து நிர்வாகிகளோட வந்து மோதலை உருவாக்காம கட்சியை ஸ்மூத்தா எடுத்துன்னு போறதுக்கான அடுத்த கட்டத்தில் எடுத்துன்னு போறதுக்கான விஷயங்களை இந்த மும்மூர்த்திகள் பண்றதுக்கு ஏற்றபடி விஜய் தான் அவங்களை ரெகுலேட் பண்ணணும். விஜய் வந்து இவங்களை ரெகுலேட் பண்ணாதான் இவங்களை ஒழுங்குபடுத்தாம இருந்தா வச்சுக்கோங்க, இந்த மும்மூர்த்திகளும் வந்து விஜயே சாப்பிடுவாங்க. அப்புறம் விஜய் எவ்வளவு பெரிய நடிகரானா இருக்கலாம், அவர் கட்சி நடத்துறதுல குளறுபடிகள்னா அதுல இருந்து விலகி போனாங்க. இப்ப சீமா கட்சியில இருந்து எவ்வளவு பேர் விலகி போயிட்டு இருக்காங்க. கட்சி நடத்துறதுல குளறுபடி ஏத்து பாருங்க, மாநில ஒருங்கிணைப்பாளரே போயிட்டார். ஆமா, நீங்க உங்களுடைய கொள்கையும் சரியில்லை, நீங்க கட்சி நடத்துற விதமும் சரியில்லை, நீங்க எந்த நேரத்துல எந்த காயின் அடிப்பீங்க, எதை அடிப்பீங்க, போர்டுல கேரம் போர்டுல எதை அடிப்பீங்கன்னு தெரியல, நீங்க உங்க சேம் சைடு கோலே போட்டுக்கிறீங்க. அதனால பார்த்தா நிறைய பேர் விலகி போயிட்டே இருக்காங்க.
ஸோ அதனால விஜயை வந்து நீங்க எப்படி டைரக்ட் பண்றீங்க பொறுத்து தான் இருக்கு. விஜய்க்கு உதவியா இருக்க போறீங்களா, இல்ல விஜய்க்கு ட்ரபிள் கொடுக்க போறவங்களா இருக்க போறீங்களா, இல்ல விஜய் குழப்பத்தில் ஆட்படுத்துற ஒரு ஆளா இருக்க போறீங்களா தான் பாயிண்ட். இவங்க 3 பேர் உதவி பண்ணுவாங்க, ஆனால் இவர்கள் எப்படி விஜய் பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கு. அதுதான் என்னுடைய பாயிண்ட். பட் ஏன்னா இதுல ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து விசிக தலைவர் திருமாவர்கள் சொல்லியே தன்னோட பேச்சு அவர் வந்து கேட்கல அப்படிங்கிறப்போ இவர் வந்து அதுல அறிக்கையெல்லாம் விட்ட பிறகு அதை சொல்றாரு ஜானா ஆரோக்கியசாமி இணைந்து செயல்படுவார் அப்படின்னா ஒரு முக்கியமான பவர் செக்டரா ஆதவ் அங்க தாவேக்கால புடிச்சிட்டாரா? சரி, அங்க போய் பேசுவாரா? தலித் முதல்வர் பேசுவாரா தாவேக்கால போயிட்டு? இல்ல அதனால இங்கேயும் பேசிட்டு இருந்தாரு. அங்க போய் பேசுவாரா? அங்க விஜய் தான் விஜய முதல்வரா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அங்க போயிட்டு தலித் முதல்வரை பத்தி பேச முடியுமா? சரி, குறைஞ்சபட்சம் நிர்வாகிகளையாவது தலித் போடுங்க பாதி மாவட்டங்கள் சொல்லுவாரா? சொல்ல முடியாது சார். நீங்க விஜய் கையில இருந்தபோது நீங்க சொன்னீங்க திமுக சங்கடப்படுத்தணும் தானே பேசுறீங்க. வேற என்ன உங்க நோக்கம் இருக்க முடியும்? சார் யதார்த்தமா வந்து நடக்கும் சார். விசிக ஒரு தலித் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு அமையணும்னா அது யதார்த்தமா அமையும். அது எப்படி அமையும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்க வந்து வேணும்னு வம்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க போட்டீங்கன்னா அர்த்தம். விசிகான்னு ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும்போது தலித் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. அப்புறம் வந்து இவர் உதயநிதி எப்படி துணை முதல்வர் ஆனாலும் கேள்வி கேட்கறீங்க. மன்னராட்சின்றீங்க, என்ன பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டணி கட்சியில இருந்து நீங்க இதெல்லாம் பேசலாம் வரீங்க. பட் இப்ப அவரு இப்ப எதிர்கட்சியில இப்ப பேசலாம். இப்போ என்ன வேணா பேசலாம். ஏன்னா கொள்கை எதிரி திமுக இருக்குல்ல, அவர் என்ன வேணா பேசலாம். அவர் திமுக பத்தி என்ன வேணா பேசலாம் சார். அங்க இருந்து தான் பேசக்கூடாது. விசிகால துணை பொதுச் செயலாளர் தான் பேச, அதுதான் தப்பு. ஆக்சுவலா நீங்க வெளியில போங்க, என்ன வேணா பேசுங்க. இப்ப விஜய் கட்சியில் சேர்ந்தீங்கல்ல, நீங்க திமுக நீங்க எப்படி வேணா நீங்க விமர்சனம் பண்ணுங்க சார். அது திமுக சமாளிச்சுக்கும், அது திமுக பாத்துப்பாங்க. கூட்டணி கட்சியில இருந்து நீங்க பண்ணும்போது திமுக வந்து ஓரளவுக்கு அமைதி காத்தாங்க. இப்போ நீங்க விஜய் கட்சியில இருந்து பண்ணீங்கன்னா விஜயே வந்து ஸ்டாலினே விஜய் விமர்சிக்கிறாருல்ல. புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நான் முதல்வர் பிரதர்ஷித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னாரு. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. அப்புறம் வந்து சில பேர் வேஷம் கட்டினா நடிகர் தான் வேஷம் கட்டுவாங்க. அதாவது சீமான கூட அவர் சொல்லல, விஜயே தான் சொன்னார். அப்ப நீங்க அந்த கட்சியை வந்து இந்த தேர்தல் நெருங்கிருங்க, விஜய் இன்னும் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் திமுக. அப்ப நீங்களும் அட்டாக் பண்ணுங்க திமுக. அது வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். பட் கூட்டணி கட்சியில இருந்து நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப உங்க உள்நோக்கம் என்ன ஆக்சுவலா? அதுதான். இப்ப நீங்க போறீங்க, உங்களுடைய முகமூடி கழிந்து விட்டது, நீங்க நேரா போய் விஜய் செட்டில் ஆயிட்டீங்க. இனிமேல் நீங்க என்ன வேணா பேசுங்க, அவருக்கு எந்த விதத்துல உதவியா இருங்க, அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. ஆனா நீங்க கட்சியை வளர்க்கறதுக்கு உதவி பண்ணுவீங்களா இல்ல உபதிரம் பண்ணுவீங்களான்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். ஏன்னா உங்களோட இன்டெகிரிட்டி இருக்குல்ல, உங்களுடைய உங்களுடைய இன்டெகிரிட்டி வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க திமுக ஆதரவா வேலை செஞ்சீங்க, விசிகேக்கு வந்தீங்க, தாவேக்காவுக்கு போயிருக்கீங்க. நீங்க அடுத்தது தாவேக்கால உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அடுத்தது வேற எந்த கட்சிக்கு போவீங்கன்னு தெரியாது. அதனால தாவேக்கால நீங்க சொல்றதெல்லாம் நடக்கலைன்னா நீங்க அடுத்தது வேற ஒரு கட்சி கூட போகலாம். அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆதவ அர்ஜுன் வந்து அடுத்த கட்ட மூவ் வந்து தாவேக்கால தான் இருக்குமா, வேற எங்கேயாவது போறான்னு பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல இதுல வந்து நம்ம புஷி ஆனந்த கொஞ்சம் விஜய் கார்னர் பண்றாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. ஏன்னா ஜானா ஆரோக்கியசாமி இவங்க எல்லாம் பிரதானப்படுத்தப்படுறாங்க. அப்ப இருந்து கட்சிக்கு புஷி ஆனந்த் தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவரு ரசிகர் மன்றத்தை எல்லாமே ஒன்றிணைச்சு அதை வந்து மக்கள் மன்றமா மாத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டு இருக்காருங்கிறப்போ அவர் குறித்த இந்த ஆடியோ விவகாரங்கள் இதெல்லாம் வந்த பிறகு அவர் கொஞ்சம் அப்படியே வேணாம், இதெல்லாம் வேணாம், அரசியலுக்கு வேற ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை களத்தை மாத்துறாரு விஜய். ரசிகர் மன்றம் நடத்துறது வேற, கட்சி நடத்துறது வேற. ரசிகர் மன்றம் புஷியானது ஒரு எம்எல்ஏவா இருந்துருக்கு, உங்களுக்கு தெரியாது சார். பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா இருக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை சார். 4000 ஓட்டை வாங்கிட்டு அதெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாடு அளவுல பரந்த அளவுல கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு நிர்வாகிகள் போனதுல எவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு. அது புஷியானது தான் காரணம் பல பேர் சொல்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷியானதுக்கும் நடக்கிற அந்த போட்டியில வந்து புதுசா யாரு சேர வந்தாலுமே எல்லாரையும் ஓரம் கட்டிடுறாங்க. எல்லாரையும் ஓரம் கட்டிடுறாங்க, யாருமே சேர விடாத பண்றாங்க. யாராவது கட்சியில சேர வராங்கல்ல அவங்க சேர விடாத பண்ணிடுறாங்க. இப்பதான் நேற்று தான் ஆதவ அர்ஜுனாவும் ரொம்ப நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்காங்க உள்ள. ஏன்னா அந்த நியூஸே வந்து விஜய் கன்வே ஆகி அது வேற ஒருத்தர் மூலமா அவருக்கு சொல்லப்பட்டு, இவங்க 2 பேர் சொல்லல, வேற ஒருத்தர் மூலமா சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலா. அதனால அப்ப இவங்க 2 பேரும் இவங்க இந்த ஐடியாவை உள்ள வைக்கல, இவங்க 2 பேரும் வைக்கல. இது வந்து வேற ஒருத்தர் மூலமா விஜய்க்கு மெசேஜ் போய் தான் நடந்திருக்கு ஆக்சுவலா. விஜயோட ஒரு ஆதவ அர்ஜுனா விஜயோட ஏதோ கான்டாக்ட்ல இருக்காரு, இல்லைன்னு சொல்ல வரலாம். கட்சியில சேர்க்கிற விஷயங்கள்லாம் வந்து விஜய் நேரடியாக தான் டீல் பண்ணிருக்காரு இவரை பொறுத்த மட்டும். ஏன்னா அவரெல்லாம் உள்ள வரத இவங்க விரும்பல சார். ஆதவ அர்ஜுனாலாம் உள்ள வரத இவங்க விரும்பல. வேற எந்த கட்சியில இருந்து யாரும் முக்கியஸ்தர் வரதோ அவங்க விரும்பல. புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் விரும்பல. நம்ம தான் கட்சி நம்ம தான் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. விஜய் நம்ம கைப்பாவே ஆக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது விஜய் முடிச்சுக்கிறோம். விஜய் தன்னோட செல்வாக்க
பயன்படுத்தி ஒரு அரசியல் ரீதியா ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைக்கும் போது பல விஷயங்களை அவர் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்களோட சதி உட்பட எல்லாத்தையும் அவர் சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இவங்க வந்து எப்படி ஆக்கப்பூர்வமா அவர் பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இவர் ஆல்வேஸ் வந்து அவங்க வாட்ச் பண்ணணும், அவங்களுக்குள்ள மோதல் வராத பாத்துக்கணும், அவங்க வந்து இவரை பயன்படுத்தாத பாத்துக்கணும், அவங்க வந்து நிர்வாகிகளை குழப்பாத பாத்துக்கணும், அவங்க வந்து ஒழுங்கான ஐடியாக்களை சொல்லி கட்சியை வழிநடத்துற மாதிரி பாத்துக்கணும். பல விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து இந்த மூணு பேர் அங்க இருக்கிறது வந்து அதை அட்வான்டேஜா மாத்துறதோ இல்ல வந்து அதை வந்து குழப்பமா மாத்துறதோ எல்லாமே விஜய் கையில தான் இருக்கு ஆக்சுவலா. ஓகே சார், ஏன்னா இது நம்ம பொறுத்து தான் அது என்னங்கறத பாக்கணும். இப்பதான் போயிருக்காங்க. இப்ப நம்ம உடனடியா ஏன் கருத்து சொல்றோம்னா இதெல்லாம் நடந்திருக்கு. ஆதவர்ஜுன விசிகாரோட ட்ராக் ரெக்கார்ட் சரியில்லை. ஒரு கட்சியில இருந்து கூட்டணி தலைமை கட்சியை விமர்சிச்சு அந்த கட்சியை சங்கடப்படுத்தினாரு, அந்த கட்சி தலைவரையே சங்கடப்படுத்தினவர் தான் அவர் ஆக்சுவலா. இப்ப அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவர் அங்க போய் சேர்ந்தவர் என்ன பண்ணுவார் தெரியாது. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அவர் எப்படி பயன்படுத்துறாரு விஜய் அப்படின்றத பொறுத்து பயன்படுத்தினா அவர் நல்லா பயன்படுத்தலாம். களிமண்ணை நீங்க குடமா உருவாக்கலாம், அதை போட்டு கீழே போட்டு வச்சு வேஸ்டாவும் பண்ணலாம். பட் இதுல வந்து ஆதவர்ஜுனாவுக்கும் சிடிஆருக்கும் வந்து அவங்களுக்கான ஒரு தனி களம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அமைச்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த அமைச்சிக்கிற களம் கட்சிக்கு நல்லதா இருக்கணும், விஜய்க்கு நல்லதா இருக்கணும். அவங்க அட்வான்டேஜுக்கு பயன்படுத்தக்கூடாது அது ஆக்சுவலா. ஏன்னா இதுல முழுக்க அவங்க மாநில அரசையும் விமர்சிக்கலாம், மத்திய அரசையும் விமர்சிக்கலாம். பெரியார் பத்தி இவ்வளவு பேசுறாரு சீமான், வாய மூடிட்டு இருக்காரு. கொள்கை வழிகாட்டி தானே விஜய்க்கு பெரியாரு, ஏன் வாய மூடிட்டு இருக்காரு? வேங்கை வேலை பத்தி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஏன் வாய மூடிட்டு இருக்காரு? அடுத்தது வேங்கை வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இல்லங்க வேங்கை வேலையில இப்போ இந்த குற்றவாளிகள் யாருன்னு சந்தேகமா இருக்குல்ல, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கும் அங்க குழப்பம் நடந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி ஏன் வாய திறக்க மாட்டேங்கிறாரு? அனுமதி கொஞ்சம் அந்த காவல்துறை அனுமதி அப்படிங்கிற அவங்க இதுல சொல்லிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க வந்து அதை பத்தி பேசலாம், நிறைய பேசலாம்ல. நான் சொல்லுவேன், நம்ம பாயிண்ட் என்னன்னா இன்னும் ஆக்டிவான அரசியல் நீங்க வந்து மக்களோட நீங்க நெருங்கி போகும்போதுதான் உங்களுடைய ஸ்டார் வேல்யூ வச்சுட்டு நீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம பெரிய ஸ்டாரா இருக்கும், நமக்கு ஓட்டு கிடைச்சிடும்ட்டு. எப்ப நீங்க மக்களுடைய களத்துல குதிக்கிறீங்களோ, நீங்க பரந்தூர்ல என்ன மேல இருந்து இறங்கினீங்களா, மக்களை பாத்தீங்களா, மேல நின்று பேசிட்டு போயிட்டீங்க, வெள்ள நிவாரணத்துக்கு ஆள் கூப்பிட்டு வெள்ள நிவாரணம் கொடுத்தீங்க. எப்ப நீங்க மக்களா போறீங்க? ஒரு இடத்துல எப்படி இப்ப போவீங்க? ஒரு பொதுக்கூட்டம், ஒரு ஊர்வலம், ஒரு போராட்டம் எவ்வளவோ இருக்கு சார். ஒரு மாநாடு எவ்வளவு இருக்கு. ஒரு மாநாடு தான் நடத்துனீங்க, அதுல ஓரளவுக்கு கொள்கை தெளிவு பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு ஆக்டிவிட்டி எதாவது இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க, மக்களோட நெருங்கி போங்க. மக்களோட நெருங்கி போனாதான் மக்கள் உங்களை நம்புவாங்க. அதனால நிறைய வேலைகள் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கு இந்த மூவர் கூட்டணி எப்படி விஜய்க்கு உதவி பண்ண போதுதான் நம்ம பாயிண்ட் கவலையா இருக்காங்க. இப்பதான் அவங்க மாவட்ட செயலர் எல்லாமே போட்டிருக்காங்க. மீடியால வந்து பேசுறதுக்கான ஆட்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ அதான் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாக்குறோம். இந்த நேரத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி சார்.